தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் அண்மை காலமாக போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருகிறது. இதன் விளைவாக குற்றங்களும் பெருகிக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு காரணங்களால் மாணவர்களும் இளைஞர்களும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிறார்கள். இந்த அவலத்துக்கான தீர்வு என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் அண்மை காலமாக போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இளைய தலைமுறையினர் போதைக்கு அடிமையாவது அதிர்ச்சி அளிக்கிறது. கஞ்சா தான் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது என்றாலும் கோக்கைன், போதை ஊசி உள்ளிட்ட பிற போதைப் பொருட்களும் புழக்கத்தில் உள்ளன. இணைய வழி உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் போதைப் பொருள் விற்பனை மற்றும் கடத்தலும் பெருகி வருகிறது. போதைப் பொருள் பழக்கம் உள்ளவர்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுவதுடன் அவர்களை சார்ந்தவர்களும் பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர். போதைக்கு அடிமையானவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவது குறித்த புள்ளி விவரங்கள் மிகுந்த கவலை அளிப்பவை. நகரங்களை பொறுத்தவரை போதைப் பொருள் தொடர்பான குற்ற நிகழ்வுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறவங்களோட விகிதம் அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் அதுக்குனால ஏற்படுற ஆன்டி சோஷியல் பிஹேவியர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. திடீர்னு போய் பெட்ரோல் பங்க்கில் அடிக்கிறது, உதைக்கிறது, வயசானவங்க கிட்ட இருந்து செயினை எடுத்துகிட்டு போகிறது, ஃபோனை எடுத்துகிட்டு போகிறது, அதை போய் விற்று காசாக்கி அந்த போதைப் பொருளை வாங்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. எதனாலலாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் தான் மெயின் ரீசன். பிரெயினில் வந்து நமக்கு மீசோலிம்பிக் சர்க்கியூட் அப்படின்னு ஒரு சர்க்கியூட் இருக்குது. அதுதான் ரிவார்ட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிவார்ட் சென்டர்லேருந்து டோப்பமின் அதிகமாகும். இப்போ நம்ம எந்த விஷயம், நம்ம ஹாப்பினஸ் கொடுக்குற எந்த விஷயத்த செஞ்சாலுமே அது நமக்கு வந்து டோப்பமினை சுரக்கும். டோப்பமினுக்கு இன்னொரு பேரே ரிவார்டு ஹார்மோன் தான். இந்த டோப்பமினை அதிகமாக சுரக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம எல்லாருமே பண்ணுறோம். இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறவங்க அதுக்கு ரொம்ப இன்டென்ஸ் ப்ளஷர் கொடுக்கும். அது டோப்பமின் அதிகமாக சுரக்கும். இப்போ ஒருத்தங்களை அடித்து பணம் வாங்குறது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த போதைப் பொருள் உள்ளே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடும், மெமரி போயிடும், டிசிஷன் மேக்கிங் போயிடும். இது எல்லாமே போயிடறனால அவங்க லைஃப்ல எது தப்பு சரினே கிடையாது. நகர்ப்புறங்களில் குடும்ப அமைப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், பிள்ளைகள் மீதான பெற்றோர்களின் கவனக்குறைவு போன்றவை மாணவர்களிடையே போதை பழக்கம் அதிகரிக்க முக்கிய காரணங்கள். சக நண்பர்களுடன் இணைந்துதான் பொதுவாக மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள். இவற்றை ஆரம்பத்திலேயே பெற்றோர்கள் கவனிக்க தவறுவதும் இதுகுறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததும் ஒரு காரணம். போதை பழக்கத்தை தடுப்பதில் அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்தாலும் அதனால் மட்டுமே போதை பழக்கத்தை தடுக்க முடியாது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்கள், சமூக ஊடகங்கள் என அனைத்து தரப்பினரும் முழு அக்கறை செலுத்த வேண்டும். யார் யாரெல்லாம் இந்த போதைப் பொருளுக்கு அதிகமாக அடிமையாகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் ப்ரிடிஸ்பொசிஷன். இப்போ அப்பாவுக்கோ அவங்க குடும்பத்தில் யாருக்கோ போதைப் பொருள் பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அடிமையாகிறதுக்கு சான்ஸ் வந்து 50% மேலே இருக்குது. அப்புறம் டிஸ்பியூட், ஃபேமிலியில் வந்து பேரண்ட்ஸ் வந்து சரியாக இல்லை, சிங்கிள் பேரண்ட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அவங்களையும் டார்கெட் பண்ணி இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக வச்சிடுறாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேர்றது தான் கூடா நட்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. யாரோட சேர்றோமோ அவங்களோட பழக்கங்கள் நமக்கு கண்டிப்பாக 25% வரதான் செய்யும். ஸோ அதுவும் ஒரு காரணம். அடுத்தது குழந்தைங்களை வந்து டார்கெட் பண்ணி இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறதும் ஒரு ரீசன். எல்லாரும் அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இந்த மாதிரி ஃபேமிலி வந்து ப்ரிடிஸ்பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த போதைப் பொருட்கள் ஒழிப்பு சட்டம் அப்படின்றது நல்லா வந்து இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொண்டு வந்து கவர்மெண்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகி, ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்வால்வ் ஆகி, சோஷியல் ஒர்க்கர்ஸ், சைக்கியாட்ரிஸ்ட், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகும்போது தான் இதிலேருந்து எல்லாரையுமே நம்ம வெளியில் எடுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் இது செய்ய வேண்டிய விஷயம். அதனால் எல்லாருமே இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும். போதை பழக்கம் அதிகரிப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டும் அல்ல, மிக பெரிய சமூக பிரச்சினையையும் உருவாக்கிவிடும். கடுமையான நடவடிக்கைகள் மூலமும் சில உறுதியான முயற்சிகளின் மூலமும் போதை அரக்கனுக்கு முடிவுரை எழுதிவிட முடியும்.